ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சும்மா பிரியா எல்லாரையும் ஏமாத்திருக்கா பிரியா. அவங்க கூட 6 மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா. எனக்கு வீடியோ கால் அடிச்சு 2 பேரும் ஒன்னா உக்காந்துருக்காங்க. நான் எல்லாமே பண்ணிட்டோம், என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா. ப்ளீஸ் உண்மையை சொல்லு, நான் நம்ப மாட்டேன் என்கிறார் மயிலாடுதுறை தலைஞாயிறு பகுதியை சேர்ந்த இன்னசென்ட் காதலன் சரத்குமார். அதற்கு மை குயின் என செல்போனில் சேவ் செய்து வைக்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பவாத காதலியோ, உண்மைதாங்க, ஒரு விஷயம் பேசணும்னு தான் போனேன், ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, என் மேலேயும் தப்பு இருக்கே என்கிறாள் குற்ற உணர்ச்சியே இல்லாமல். அப்போதும் கூட நீ என்கிட்ட பொய் சொல்லாத, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்கிறார் சரத்குமார். அதற்கு காதலியோ, நான் பொய் சொல்லல, நான் நேத்து நைட்டு கூட அந்த பையனை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், அதான் என் மேலையும் தப்பு இருக்குன்னு சொல்றேன் என எஸ்ஐ சூரியமூர்த்தியிடம் பேசிவிட்டு வந்ததை கூறி சரத்குமாரின் இதயத்தை சில்லு சில்லு உடைக்க, பேபி நான் செத்துடுவேன் பேபி என சாட்டிங்கிலேயே கதறி துடிக்கிறார் சரத்குமார். ப்ளீஸ் போனை எடு எனவும் வாட்ஸ்அப் காலை அட்டென்ட் செய்ய சொல்லியும் காதலியிடம் கெஞ்சுகிறார் சரத்குமார். ஆனால் காதலி எடுக்க மறுக்கிறார். பேசணும்னு தான் சொன்னாங்க, அதுக்கு தான் போனேன், அதுக்கப்புறம் என்னோட கண்ட்ரோல் இல்லாம நடந்தது என காதலி சரத்குமாரின் இதயத்தை சுக்கு நூறாக உடைக்க, சரத்குமாரோ நான் உனக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என கூறுகிறார் பெருவலியோடு. அதற்கு அந்த பரிசுத்த காதலியோ, என்னால உன் கூட இருக்க முடியாது, நான் அவங்க கூட தப்பா இருந்துட்டேன், அவங்க கூட தான் இருப்பேன், இல்லைன்னா செத்துடுவேன், இந்த குற்ற உணர்ச்சியோட உங்க கூட வாழ முடியாது, அவன் என்னன்னா நான் வேணும்னு சொல்றான், நீங்களும் வேணும்னு சொல்றீங்க, அப்படி இல்லைன்னா நான் சாகணும் என்று சரத்குமாரின் இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சுகிறார். ப்ளீஸ் போனை எடு, ப்ளீஸ் பேசணும் மீண்டும் மீண்டும் கெஞ்சிக்கொண்டே இருக்கிறார் அந்த வெரி வர்ஸ்ட் இன்னசென்ட் காதலன் சரத்குமார். இவையெல்லாம் அந்த இளைஞன் சரத்குமாரும் அவரது 10 வருட பரிசுத்த காதலியும் பேசிக்கொண்ட வாட்ஸ்அப் சாட்டுகள் தான். இந்த நிலையில்தான் அந்த பரிசுத்த காதலியின் தோழியோடு காதலன் சரத்குமார் பேசுகிறார். அந்த ஆடியோவில் கூட போலீஸ் எஸ்ஐயும் கூடவே வந்து நின்று கொண்டிருந்தார் என்பது உறுதியாகி உள்ளது. நீங்க எனக்கு கால் பண்ணீங்களா? ஹலோ, கால் பண்ணோட நான் அவளுக்கு போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டேன். அவன் சொன்னா நான் ரொம்ப மனக்கத்துல இருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கேன் நான் சொன்ன, வந்து 1.5 மணி நேரத்துல சொல்றேன்னு சொன்னா என்கிட்ட. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ண எங்கடி இருக்குன்னு கேட்டா கோயில்ல இருக்கான் வான்னு அழுதா. அதுக்கப்புறம் அதுக்கு அங்க போன பிறகு இது மாதிரி நான் தான் வந்து ரொம்ப நாளா என்கிட்ட பேசல, என்னடி நடந்துச்சு, சரத்து கால் பண்ணா இது என்ன பிரச்சனை சங்கீதா அப்படின்னு கேட்டேன். அந்த போலீஸ்கார பையன் தூரமா நின்னுட்டு இருந்தா, அவ கோயில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள்கிட்ட மட்டும் நான் பேசிட்டு அவ சொன்னா, இந்த மாதிரி பேசுனது போனதான், மத்தபடி எந்த தப்பும் நடக்கலடி, அதை தாண்டி அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு வேண்டாம் நீ விலைக்கு போயிடுன்னு சொன்னேன், அதை வந்து இந்த அளவுக்கு பண்ணுவானே எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போல அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணு, அவன் வந்து ஏதாவது சூசைட் பண்ண என்னடி பண்றது, அவன் பாவம் தானே, அவன்கிட்ட நான் பேசுறேன் சொன்னா, இல்லடி அவன் என்ன கடைசி வரைக்குமே நம்ப மாட்டான், கல்யாணத்துக்கு பிறகு அவன் நம்பாம இருந்தா என் லைஃப் ஒன்ன மாதிரிதான் ஆகும், எனக்கு அது பிடிக்கலடி. இதனைத் தொடர்ந்துதான் மனமுடைந்த காதலன் சரத்குமார் குவைத்தில் இருந்தபடி, அவள் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா, என்னால இங்க இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலாமா, நான் போயிட்டா எங்க அப்பாவையும் அம்மாவையும் சண்டை போட்டுக்காம இருக்க சொல்லுமா, அவ என்ன வேணான்னு சொல்லிட்டாமா, என்ன லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாமா என கதறி துடித்து ஆடியோ மெசேஜ் அனுப்பியுள்ளார். அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா, என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறேமா, சேர்த்துட்டா எங்க அப்பாவி சண்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா, அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டாமா, 10 லவ் பண்ணவே இல்லைங்கிறாமா. அப்போது அப்படியெல்லாம் இல்லை என அந்த பரிசுத்த காதலியின் தோழி சமாதானப்படுத்த முயற்சிக்க,
சும்மா எல்லாரையும் ஏமாத்திருக்கா. அவன் கூட 6 மாசமா பழக்கத்துல இருந்திருக்காளாம். எனக்கு வீடியோ கால் அடிச்சு 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே பண்ணிட்டோம், விட்டு விட்டு போயிடு அப்படிங்கிறா. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல என மீண்டும் கதறி துடித்த அந்த காதலன் தவறான, மிகவும் முட்டாள்தனமாக எடுக்கப்பட்ட முடிவின் பின்னணி குறித்து விவரிக்கிறது காதல், நம்பிக்கை, துரோகம், வலிகள், வேதனைகளை உள்ளடக்கிய இந்த கிரைம் செய்தி தொகுப்பு. சும்மா பிரியா, எல்லாரையும் ஏமாத்திருக்கா பிரியா. அவன் கூட 6 மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா. எனக்கு வீடியோ கால் அடிச்சு 2 பேரும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. நான் எல்லாமே பண்ணிட்டோம், என்னை விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா. மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் குவைத் நாட்டில் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். திருப்பங்கூர் பகுதியை சேர்ந்தவர் அபிராமி. இவரது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இருவரும் 10 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. குவைத்தில் டிரைவராக வேலை பார்க்கும் சரத்குமார் தான் சம்பாதிக்கும் பணத்தை தனது வருங்கால மனைவி என நம்பி அபிராமிக்கு நகை, பணம் என செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தனது 2 வீலரை காணவில்லை என அபிராமி வைத்தீஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. ஆண்கள் புகார் கொடுத்தால் வண்டியை எங்க தொலைச்ச, ஒழுங்கா ஒரு பைக்கை கூட சேஃபா வச்சுக்க முடியாதா, பேப்பர்ஸ்லாம் கரெக்டா இருக்கா, எங்க போய் கண்டுபிடிக்கிறது என கந்தக பூமியில் கால் வைத்ததை போல எரிந்து விழுவார்கள் பெரும்பாலான காக்கிகள். ஆனால் புகார் கொடுக்க வந்தது இளம் பெண்ணாயிற்றே. அந்த வண்டியை கண்டுபிடிப்பதை தவிர காவல் நிலையத்தில் வேறு எந்த புகார்களும் வேலையும் இல்லை என்கிற ரேஞ்சுக்கு வெகுண்டெழுந்து இன்டர்போல், ஸ்காட்லாந்து யார்டு போலீஸை மிஞ்சும் அளவுக்கு புலனாய்வு செய்ய ஆரம்பித்திருக்கிறார் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ சூரியமூர்த்தி. தொடர்ந்து, அபிராமி, உங்க வண்டியை எங்க விட்டீங்க? அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்துச்சா? வண்டி காணாமல் போன புகார் தொடர்பாக பேசுவது போல அபிராமிக்கு அடிக்கடி போன் செய்து கொண்டே இருந்துள்ளார் சூரியமூர்த்தி. இதனைத் தொடர்ந்து மீண்டும் தொடர்பு கொண்ட சூரியமூர்த்தி, அந்த பைக் திருடனை லொகேட் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம், அந்த பைக் திருடன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை என்ன பண்றேன் பாருங்க என கோபமாக பேசிவிட்டு, ச்சே, நீங்க பைக் இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுவீங்க இல்ல என வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவுக்கு மனம் முருகி ஊற்ற ஆரம்பித்திருக்கிறார். இப்படி எஸ்ஐ சூரியமூர்த்தி மனம் உருக, அதை பார்த்து இளம்பெண் அபிராமி மனம் உருக, பைக்கை திருடியவன் அந்த பைக்கில் தங்கள் கண் முன்னாலேயே கடந்து சென்றாலும் கூட கண்டுகொள்ளாத அளவுக்கு நட்பு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்துள்ளது. ஒரு கட்டத்தில் நட்பு தெய்வீக காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சரத்குமாரை கழற்றிவிட ஆரம்பித்திருக்கிறார் அபிராமி. இதனைத் தொடர்ந்து சந்தேகப்பட ஆரம்பித்த சரத்குமார் விசாரிக்க ஆரம்பித்த போதுதான் அபிராமியால் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டோம் என்பதை சரத்குமார் உணர ஆரம்பித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஆடியோ வெளியிட்டு குவைத்திலேயே தூக்கிட்டு தவறான விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தன் மகன் சரத்குமாரை காதலித்து நம்பிக்கை மோசடி செய்து 15 பவுண்ட் நகை, 2 லட்சம் பணம் பெற்று ஏமாற்றிய அபிராமி மற்றும் அபிராமிக்கு ஆதரவாக மிரட்டல் விடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளர் சூரியமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலினிடம் பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் புகார் அளித்தனர். அந்த புகாரில், எனது 29 வயது மகன் சரத்குமார் 5 வருடங்களாக குவைத் நாட்டில் பணிபுரிந்து வந்தார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவர் தங்கியிருந்த அறையில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். கடந்த 10 வருடங்களாக மயிலாடுதுறை தாலுகா திரும்புக்கூர் மெயின் ரோட்டைச் சேர்ந்த அபிராமி என்ற பெண்ணை காதலித்து வந்தார். வருங்கால மனைவி என்பதால் குவைத்தில் தான் சம்பாதித்த 15 பவுண்ட் தங்க நகை மற்றும் ரொக்கப்பணம் 2 லட்சம் கொடுத்துள்ளார். அபிராமியோ வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ சூரியமூர்த்தியுடன் பழகி கொண்டு எனது மகனிடம் வீடியோ ஆடியோ காலில் வந்து, நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம், நீ இதில் தலையிடக்கூடாது என மிரட்டி இருக்கிறார்கள். வாங்கிய பணத்தையும் நகையையும் திருப்பிக் கொடுக்க முடியாது என எஸ்ஐ சூரியமூர்த்தி மிரட்டியுள்ளார். மேலும் இந்தியா வந்தால் உனது தங்கை, அப்பா, அம்மா மீது பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளார்.
இதனால் எனது மகன் மனமுடைந்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருக்கிறார்கள். சரத்குமார்ங்கிற ஒரு பையன், ஏழை குடும்பத்துல ஒரு பையன் வந்து குவைத்துல வந்து நேற்று இரவு தூக்குமாடி தற்கொலை பண்ணிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தான் காரணம். அவன் வந்து 10 வருஷமா வந்து திருப்பம்பூர்ல பொண்ணை வந்து லவ் பண்ணான். வர ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க நிச்சயதார்த்தம் மாதிரி குடும்பத்துல இருந்து போய் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுல உள்ள ஒரு மாசம் கூட பைக் ஒண்ணு காணா போயிருந்திருக்கு. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைஷ்ணவ ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. இந்த சரத்தோட லவ்வர் பைக் காணா போய் அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. ஸ்டேஷன் போன இடத்துல பெட்டிஷனை வந்து சூரியமூர்த்தியில கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது 2 பேருக்கும் தொடர்பாகி லவ் ஆயிடுச்சு. இவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிச்சயதார்த்தம் மாதிரி பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அப்பெல்லாம் நல்லா இருந்த அந்த பொண்ணு, நான் இந்த சூரியமூர்த்தி வந்து தான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் எஸ்ஐ வந்து லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் புரிஞ்சுருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கு. இன்னும் 10 வருஷமா லவ் பண்ணிட்டு நீ எப்படி வந்து இந்த மாதிரி சொல்றீங்க? இவன் வந்து வீட்டுக்கே ஒரு 5 வருஷமா குவைத்துல இருக்காப்ல வீட்டு டிரைவரா. ஆனா வீட்டுக்கு பணம் அனுப்பவே இல்லை. இந்த பொண்ணுகிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு 15 பவுன் நகை, எல்லாம் வர்றவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நகை அனுப்பியிருந்திருக்கான். 3 லட்சம் ரூபா கிட்ட பணமே அனுப்பியிருந்திருக்கான். எல்லாமே தன்னோட உழைப்பு ஃபுல்லா அந்த பொண்ணுகிட்ட தான் கொடுத்துருந்துருக்கான். இந்த சூரியமூர்த்தி வந்து அந்த பொண்ணை இடையில வந்து பூந்து லவ் பண்ணி அவனை வந்து போன்லயே மிரட்டி இருந்திருக்காப்ல. சங்கீதா போன்ல இருந்து இன்னும் அந்த பொண்ணு எல்லாம் தேவையில்லாம் போன் பண்றவெல்லாம் வச்சுக்காத, நானும் அந்த பொண்ணை லவ் பண்றோம், நீ இன்னும் அந்த பொண்ணு போன் பண்றவெல்லாம் வச்சுக்காதுங்கிற மாதிரி ஒரு மிரட்டலுக்கு ஒரு வாரமா அவன் போன்ல மிரட்டி இருந்திருக்கான். மிரட்டும் போது அவன் பயத்துல வந்து எங்க பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுறான், இந்த மாதிரி என்னை வந்து ஏமாத்திட்டா, இது மாதிரி ஒரு எஸ்ஐ வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு. நாங்களும் போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்றவெல்லாம் வச்சுக்காத, உனக்கு குடிக்கலன்னா விட்டுரு, நாங்க போய் எங்க வழியை பாத்துட்டு போயிடுறோம், எங்க பையில நாங்க பாத்துக்கிறோம், அவன் அனுப்புற பணத்தையும் நகையை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொன்னதை கொடுத்துறாங்கிற மாதிரி ஒப்புதல் வாக்கு கொடுத்துச்சு. சாதாரணமா எங்கள்கிட்ட பேசுனாங்க, குடும்பத்துல உள்ளவங்களும் பேசுனாங்க. திரும்பி நைட்டும் வந்து சூரியமூர்த்தி வந்து என்ன வீட்டுல எல்லாம் போய் மிரட்டுறீங்களா, அப்படி என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திரும்பி அந்த பையனை ஏதோ மிரட்டிருப்பான் போயிருக்கு. இங்க இருந்து 4 மணி வாட்ஸ்அப் ஆளுங்களை மிரட்டிருப்பான் போயிருக்கு. நேற்று இரவு 1 மணி தற்கொலை பண்ணிக்கிட்டான். எங்களுக்கு ஒரு புதிய நீதி, முக்கியமா இவன் சாவுக்கு காரணம் வைத்தீஸ்வரன் கோயில்ல வேலை பார்க்கிற சூரியமூர்த்தி எஸ்ஐ தான். அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வந்து நீதி கிடைக்கிறதுக்காக நீங்க வந்து கலெக்டர் வந்திருக்கோம். எங்க அக்கா பையன் தான் சார், நான் தான் சார் அதை வெளிநாடு அனுப்பிவிட்டேன். எனக்கு தான் சார் முதல் மெசேஜை போட்டு விட்டான். என்னை ஏமாத்திட்டாமா, நான் இருக்க மாட்டேமா, நான் சாக போறேம்மா, அந்த தம்பி தப்பான முடிவு எடுத்துறாரு தம்பி, பேசி தீட்டுக்கலாம் தம்பி, வா தம்பி, டிக்கெட் போட சொல்லுமான்னு சொன்னது. டிக்கெட்டும் நாங்க போட்டோம். திருப்பி இவங்க நைட்டு எத்தனை மணிக்கு போன் அடிச்சாங்கன்னு தெரியல. அங்க உள்ள 5:30க்கு தூக்க மாட்டேன் போன் அடிச்சாங்க. இந்த நிலையில்தான் வைத்தீஸ்வரன் காவல் நிலைய எஸ்ஐ சூரியமூர்த்திக்கு மிக பெரிய தண்டனையாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. புகார் கொடுக்க வந்த இளம் பெண்ணிடம் போலீஸ் எஸ்ஐ நட்பாக பழகி காதலனிடம் இருந்து பிரித்து தற்கொலைக்கு காரணமான விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு காணாமல் போனதாக புகார் கொடுக்கப்பட்ட அபிராமியின் அந்த பைக் கிடைத்ததா, கண்டுபிடிக்கப்பட்டதா என்பதுதான் கடைசி வரை வெளிவராத மர்மமாகவும் போலீசின் புலனாய்வுக்கு சவாலாகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ராஜ்குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.